நான் எல்லாரும் மாலை போடுவாங்க. நானும் போடணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். எங்கள் வீட்டுக்காரர் சும்மா இதெல்லாம் பண்ணி கிடக்காது, அதெல்லாம் இது பண்ணி கிடக்காதுன்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு வார்த்தை வரல பேசுறதுக்கு. நான் மாலை ஃபஸ்ட் வருஷம் மாலை போட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். 2வது வருஷமும் போட்டேன், கொஞ்சம் கஷ்டம்தான். 3வது வருஷமும் போட்டேன், கொஞ்சம் அழையும் கண்ணீர் மாதிரி தான் போனேன். ஆனால் 5வது வருஷம் போனேன், என் பொண்ணு கையாலே வழக்கேற்றி கடை வச்சேன். அதுக்கப்புறம் எங்கள் பசங்களாம் நல்லா படித்தாங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு, எங்கள் பாப்பாவுக்கு காலேஜ் சீட்டு கிடைக்கணும்னு அம்மா வேணேன். ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டியில் காலேஜ் வள்ளியம்மலே காலேஜ் என் பொண்ணுக்கு ஃப்ரீயாகவே கிடைச்சிது. அவன் மார்க் நல்லா எடுத்தா ஃப்ரீயா அம்மா கொடுத்தாங்க, காலேஜ் படித்தா. அடுத்தது நான் வேண்டிக்கினேன், அம்மா என் பொண்ணு வேலை கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டினேன். ஆனால் அம்மா கேம்பஸ்லேயே என் பாப்பா வேலை செலக்ட் ஆகிட்டா. இன்னைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறா. அடுத்தது எங்கள் பையனும் அதே மாதிரி தான் காலேஜ் சீட்டு கிடைச்சிது. நான் அம்மாவே நினச்சேன், நானும் எங்கள் வீட்டுக்காரும். அதேமாரி என் பையனும் இன்னைக்கு அவனும் இன்னைக்கு வீட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க 2 பேருமே. எங்கள் அம்மா எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, இன்னமும் பண்ணுவாங்க. அவங்களே தான் நாங்கள் நினச்சினுக்கிறோம். எல்லாருமே அந்த அம்மாவை நம்புங்க, நம்மளதான் எல்லாமே நம்மளுக்கு பலன் கொடுப்பாங்க. ஒரு வேண்டா வெறுப்பா நம்பிக்கை இல்லாமல் மாலையும் போடக்கூடாது. மாலையை அந்த அம்மாவை அணிஞ்சிட்டாவே அவங்களையே நம்ம எந்த நேரமும் சிந்தனையாக இருக்கணும். 2 வேளையும் 108 சரணம் சொல்லணும். அம்மாவை எந்த நேரமும் வழிபடணும். எங்கே போனாலும் சத்தியம் தான் சொல்லணும். வேற எந்த வாடி போடி அதெல்லாம் பேசக்கூடாது. அம்மாவையே எந்த நேரமும் நினைக்கணும். அந்த 5 நாளைக்காவது, நம்ம வருஷத்துல நினைக்கலாம் கூட, அந்த 5 நாளைக்காவது அந்த அம்மாவை 108 சரணம் சொல்லணும். வீட்டில் நல்லா அம்மா வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிக்கணும். எல்லாருமே எல்லா சக்திகளும் அம்மாவை நம்புங்க. நம்பினாதான் நம்மளுக்கு பலன் உண்டு. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி.